பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வாங்கும்போது ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா புதியவர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய 15 ரகசியங்கள் தான் சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பர்களே. பலர் ஆடு வளர்ப்போ ஒரு நல்ல வருமானம் தொழிலாக நினச்சி தொடங்குறாங்க. ஆனால் முதல்ல ஆடு வாங்க நாள்லேயே ஏமாந்து விடுறாங்க. வெளியே பார்க்க ஆடு ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டுக்கு வந்த பின்னாடி அது சாப்பிடாம இருக்கும். அடுத்து வயசை மாற்றி சொல்லுவாங்க, சினையாடு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஆட்டு விற்பாங்க. எடையை அதிகமாக கூறி அதிக விலைக்கு விற்பாங்க. இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடக்குது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கீழே லைக் பண்ணிடுங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கான கிவ்அவே காத்துட்ருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த தகவலை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆடு வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் பணத்தையும் பாதுகாக்கலாம், உங்கள் பண்ணையும் பாதுகாக்கலாம். முதல்ல உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கேள்வி. நீங்கள் ஏன் ஆடு வாங்குறீங்க? இறைச்சி உற்பத்திக்கா, இனப்பெருக்கத்துக்கா, பால் தேவைக்கா? இந்த மூன்றுக்கும் ஒரே மாதிரி ஆட்டத்தை தேர்வு செய்யக்கூடாது. அடுத்து 2வது, அவசரப்பட்டு வாங்காதீங்க. சந்தைக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல என்னென்னா, நம்மளுக்கு பிடித்த ஆட்டை வாங்கிடும். வெளியே பார்த்தோம்னா நல்ல பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை வாங்குகிறோம். ஆனால் குறைஞ்சது 20லேருந்து 30 ஆடுகள் வரைக்கும் பாருங்கள், விலையை ஒப்பிடுங்க, பிறகு தான் முடிவு செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது, பற்களை பார்த்து வயதை கண்டுபிடிக்கணும். ஒரு வயது ஆட்டை 2 வயது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பற்களை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். குட்டி பற்கள் மட்டும் இருந்துச்சுன்னா இள வயசு. 2 நிரந்தர பற்கள் வந்தால் சுமார் 1லேருந்து 1.5 வயசு இருக்கும். 4 நிரந்தர பற்கள் இருந்தால் சுமார் 2 வயசு. அனைத்து நிரந்தர பற்களும் இருந்துச்சுன்னா வயசு அதிகம். வயது அதிகமான ஆடுகளுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டாம். 4வது பார்த்தீங்கன்னா, கண்களை கவனிக்கணும். ஆரோக்கியமான ஆட்டின் கண்கள் எப்படி திரும்ப இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், நீர் வடியாது, சிவப்பு அதிகமாக இருக்காது. மங்கலான கண்கள் இருந்தால் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். அடுத்து மூக்கை பாருங்கள். மூக்கில் அதிக சளி, நுரை, தொடர்ந்து ஒழுகுதல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 6வது பார்த்தீங்கன்னா, வாயை கவனிக்கணும். இந்த வாய் துர்நாற்றம், புண்ணு இருக்குது, உமிழ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை வாங்க வேண்டாம். கால்களை பார்த்துக்கணும். ஆடு நடக்கும்போது நொண்டுதா, கால்களில் எதாவது வீக்கம் இருக்கா, எதாவது வீங்கியிருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு அதிகமாக வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். 8வது பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பை மதிப்பிடுங்க. முடியை மட்டும் பார்த்து ஏமாறக்கூடாது. கையை வச்சு முதுகெலும்பு, இடுப்பு, மார்பு அந்த பகுதிகளில் சதைப்பிடிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஆடாகவும் இருக்கும், உங்கள் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9வது பார்த்திங்கன்னா, வயிறு பெருசாக இருந்தால் நல்ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. சில நேரங்கள் என்னென்னா, அதில் குடற்புழு இருக்கும், அதிக தீவனத்தை கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, வாய் தொல்லையாக கூட இருக்கலாம். இது காரணமாக கூட வயிறு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 11 பார்த்தீங்கன்னா, முடியை பாருங்கள். அடுத்து பளபளப்பான முடி நல்ல ஆரோக்கியத்தின் அறிகுறி. முடி உயர்ந்திருந்தால் அது கரடு முரடாக இருந்தால் கூட கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து 11 பார்த்தீங்கன்னா, காதுகளை கவனிக்கணும். காதுகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். தொங்கி இருந்தால் உடல்நல குறைவாக கூட இருக்கலாம். அதெல்லாம் காதுகளையும் நல்லா பார்த்து வாங்கணும். அடுத்து 12வது பார்த்தீங்கன்னா, சாப்பிடும் பழக்கத்தை பார்க்கணும். முடிஞ்சால் விற்கிறவங்ககிட்ட என்னென்னா, கொஞ்சம் தீவனம் போடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆடு உடனே சாப்பிடுதா இல்லாட்டினா நின்று இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னா நல்லா அந்த பழக்கம் இருக்குது, அதுக்கு சாப்பிட்ற பழக்கம். அப்போ நம்ம எந்த தீவனம் கொடுத்தாலும் அது தீவனம் எடுத்துக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கணும். அடுத்து 13வது பார்த்தீங்கன்னா, மூச்சை கவனிக்கணும். அதிக வேகமாக மூச்சு விடுதா, இருமுதா, சுத்தமாக சுவாசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். இப்படி இருந்துச்சுன்னா தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதிகமாக மூச்சு விடக்கூடாது, இருமக்கூடாது, சத்தமாக சுவாசிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது அதை வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. அடுத்து 14வது பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி விவரம் கேளுங்க. விற்பவங்ககிட்ட என்னென்னா, நீங்கள் பிபிஆர் தடுப்பூசி போட்டிங்களா, கோட்வேக்ஸ் போட்டிங்களா, குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துட்டிங்களா, கடைசியை எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும். ஏன்னா சில பேர் ஊசி போட்டிருப்பாங்க, சில பேர் போடாமே விற்பாங்க. நம்ம ஊசி போடலைன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊசி போட்டே ஆகணும். அடுத்து சில பேர் என்னென்னா, சினையாடு அப்படி சொல்லிட்டு அது விற்பாங்க.
அது சினையாடு தானா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது சினையாடு தான் அப்படி சொல்லிட்டு விற்கிறாங்க. அனுபவம் உள்ள மருத்துவர் இல்லைன்னா ஒரு அனுபவமிக்க வளர்ப்பாளர்கிடம் உதவி செஞ்ச பின்னாடியே வாங்கணும். ஏன்னா சினையாடு வந்து கொஞ்சம் விலை கூட இல்லையா, அதனால் அதை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஒரு நல்ல ஆட்டை வாங்குவது லாபத்தோட முதல் படின்னு கூட சொல்லலாம். ஒரு தவறான தேர்வு பல மாதங்களோட உழைப்பையும் பணத்தையும் இழக்க செய்யலாம். அதனால் இன்று நம்ம பார்த்த இந்த குறிப்புகளை வந்து மறக்காமல் நீங்கள் பின்பற்றி ஆடு வாங்குங்க. நல்ல வந்து ஒரு ஆடு இதாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஆடை வாங்குறதுக்கு முன்னாடி கண்களை பார்க்கணும், தோலை பார்க்கணும், அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும், தடுப்பூசி போட்டாங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும், சாப்பிட்றத பார்க்கணும், முக்கியமாக காதை கவனிக்கணும். அதே மாதிரி பற்கள் வரிசை எத்தனை இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் பல்லை பார்த்து வாங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம்லாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப வருஷமாக வளர்க்குறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து பற்களை பார்த்து வாங்குறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். வயிறு பெருசாக இருக்கா, உடலமைப்பை வந்து மதிப்பிடணும், காலை பார்த்து வாங்கணும், வாயை கவனிக்கணும், அப்புறம் வந்து மூக்கை பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஆடாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஓகேங்க, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் செய்யுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் மற்ற ஆடு வளர்ப்பாளர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடுறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் வேலைகள் வந்து நிறையா இருக்கனால போட முடியல, வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நான் அந்த மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா? நாளைக்கு இதோட முக்கியமான தகவலாக நாளைக்கு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சந்தையில் போய் வாங்கும்போது நம்ம நேரடியாக பண்ணையாளர்கிட்ட வாங்கினா நம்மளுக்கு வந்து விலை கம்மி. இதே நம்ம வியாபாரிக்கிட்ட வாங்கினோன்னா நம்மளுக்கு எப்படியும் 1000 2000 வந்து கூட தான் வச்சு விற்பாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சவங்களாக இருந்தால் சரி, நம்ம இவங்க இவ்வளோ தான் விற்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்களாக இருந்தால் சொல்ல முடியாது. ஒரு ஆட்டுக்கு 3000 4000 கூட லாபம் வச்சு விற்பாங்க. அதனால் வாங்குறவங்க எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக ஒரு கூட கூட்டு போகிறவங்க ஒன்று கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று போங்க. இல்லைன்னா நல்ல ஆடு வளர்ப்பில் அனுபவம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வருஷமாக வளர்ப்பாங்க. ஆடுகளுக்கு வந்து இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. அதனால தான் அவங்களுக்காக தான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 15 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆடு வாங்குறதுல எந்த நஷ்டமும் வராது. நல்லா வந்து ஆடு வாங்கி வளங்க, நல்ல தொழிலதிபராக ஆகுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.